யானை யானையா யானை யானையா அரசலானையா ஆத்துல விழுவியா சேத்துல விழுவியா மம்மி மாதிரி அதுவும் தரையில தான் விழுவேன். ஏ கௌரி, நீ எங்களை ஏமாத்தினல்ல, அதுக்காக தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். ஏய், ஊர்ல இருந்து கொண்டு வந்த பணத்துல எவ்வளவு மிச்சம் இருக்கு? ஏ கௌரி, டாடி கேக்குறது கார்ல உள்ள சொல்ல. ஐயய்ய, டூ பாத்ரூமா? சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. 2000 ரூபாய் இருக்குடி குண்டச்சி. மாச செலவுல எழுதி வச்சிருக்கேன்ல, பாத்துக்க வேண்டியதானே? பாலுக்கு எதுக்கு 26 ரூபாய் போட்டிருக்க? இந்த ஊர்ல தண்ணி விலை அதிகம். எது? தண்ணி விலை அதிகம். சரி. இது மாளிகை ஜாமீன்களா? மாளிகை ஜாமீன்களா? அது மளிகை ஜாமா. மண்டுக்கு படிக்க கூட தெரியல. ஏன் கொட்டாம்பட்டி, உனக்கு தான் படிக்க தெரியாது, எங்க டாடிக்கு படிக்க தெரியுமே. இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தம் 600 ரூபாயா? நீங்க 2 பேரும் நல்லா கொட்டிக்கிறதுக்கு. டாடி, அப்ப நாளிலேந்து மம்மிக்கு சாப்பாடும் கட்டா? டாடி பாருங்க டாடி, மம்மி பப்ளி காட்றா. ஏய், உன்னை வெளியே படுக்க வச்சிருவா. அவங்கடா லூசு. என் பாப்பா அதுக்கு தான் டேடி இருக்கா. பாப்பாவா அவளை நாளைக்கே கோட்டாம்பட்டிக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம். டாடி டாடி, தூங்கறதுக்கு ஒரு பாட்டு பாடுங்க டாடி. ஏய், அது உங்க மம்மி தூங்குனா தானா பாடுவா, நீ அதையே கேட்டுக்க. அது எப்படி டாடி தூங்கும் போது பாட்டு பாட முடியும்? உலகத்திலேயே உங்க அம்மாவால மட்டும்தான் முடியும். எங்க பாடி காட்டு. ஐயா, கொரட்டையா? அந்த தொல்லையை தாங்க முடியாம தானே உங்க அம்மாவை தனியா படுக்க வச்சிருக்கோம். சரி வா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவோட கொரட்டை தாளாட்டு வரும், அதை கேட்டுக்கிட்டே தூங்கலாம். ஏ கொரட்டை, குட் நைட். டாடி. ஏய் ஏய், என்னடி இது? ஏன் மல்லாக்க தொங்குற? அது வந்து தூங்குற. ஓஹோ, உங்க ஊர்ல இப்படிதான் தூங்குவீங்களா? அது வந்து கனவுல உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரி பார்த்தேன்னா அதான் இது. குண்ட. இது பாருங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் இது எல்லாமே தான். இல்ல, ஒரு பாம்பு ஒண்ணு மேல போன மாதிரி இருந்தது. சரி படுத்துக்கோ. பாம்பா? பாம்பா? என்ன மன்னிச்சிருங்க, சும்மா விளையாட்டுக்கு தானே நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இனிமே நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்துட்டீங்களா? நான் இல்லாம உங்களுக்கு என்ன செய்ய தெரியும்? கோவப்படதான் தெரியும். ஒரு காஃபி தண்ணி கூட போட தெரியாது. பாவம் நீங்க.
பஸ் படிக்கட்டில் தொங்கி பயணம் செய்தவர்களுக்கு தடியடி. சென்னை மாநகராட்சியை அமைதி பூங்காவாக மாற்ற வேண்டும். இன்ஸ்பெக்டர் பீஷ்மர் ஆவேச பேச்சு. வந்தவன போசா. இவர் பெரிய சுபாஷ் சந்திர போஸ். காலையில இருந்து போன் மேல போன் கண்டவன் ஏறான், ரோட்ல போறவரெல்லாம் போட்டு அடிச்சுக்கிறான் சார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது சார். ஏயா இருக்கிற ஜன தூக்கி பஸ்ல தொங்கிட்டு போகாம படுத்து தூங்கிட்டு ஆக முடியும்? ஏன் ரொம்ப அக்கறை இருந்தா அவங்க அப்பன் காசுல 10 பஸ் வாங்கி ஓசில விட சொல்லு. ஏய் ஸ்டேஷன்ல ஏன்டா ரோட்ல போய் அவன் கை ரொம்ப நீரையா. யோ பார்த்து பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்க சொல்லு. வெளியே நீட்டி வில்லங்க மாற போகுது. வந்துட்டாருடா. என்ன நீ உனக்கு தொப்பி தூக்கி தலையில வர வைக்கணும். இல்ல என் நேரம்டா. விக்கலிப்பு சார், உங்களையே சிவனி வர சொன்னார். பணத்தை கட்டி ஏமாந்துட்டு உண்ணாவிரதமா? ஏண்டா இவனுங்கெல்லாம் சீட்டு போடும்போது போலீஸ கேட்ட போட்டதுங்க. அதான் மூளைக்கு மூளை இந்தியன் பேங்க் கனரா பேங்க்னு கவர்மெண்ட் திறந்து வச்சிருக்குது இல்ல, அதுல போட வேண்டியதானே. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டா தலைய வேண்டியதான். அவங்கள அரெஸ்ட் பண்ணலனா ஊர்வலம் போறேன்னு சொல்றாங்க சார். என்னது கிரிவலமா? யோ போயா. ஏமாந்தவன் போனா போறான், ஏமாத்திரவன் நம்மளாச்சே. சொல்லி பாரு, மீறி போனா போக சொல்லு. சார் ஜெயவன் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. நீ என்ன பண்ற? நம்ம ராயப்பேட்டை பீடா குமார், காசிமேடு குச்சி ரவி, மொட்டைக்கண்ணு சார் அவங்க எல்லாம் நம்ம கட்சிக்கார பசங்கயா. அண்ணன் சொன்னேன்னு சொல்லு. ஓகே சார், இமிடியேட்டா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு மத்த ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். அவனுங்களை அப்படியே கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து டூல்ஸ் விட சொல்லு. ஊர்வலத்துல வன்முறை கலாட்டான்னு கிரியேட் பண்ணி லத்து சார்ஜ். ஹலோ சார். ஹலோ சார் பீஷ்மர். படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதான் பேப்பர்ல பேட்டி கொடுத்திருக்கியே. என்னமோ சிட்டியே அமைதி பூங்காக்க போறியாமே, அப்படியோ? சொல்லவே இல்லையே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சோ வந்த உடனே பரபரப்பா வேலை பாக்குறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. நீ ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாமே. நானும் அப்படிதான். பீஷ்மா என்ன கன்சல்ட் பண்ணாம பிரஸ் மீட் பண்றது, பரபரப்பா பேட்டு தர்றது, போட்டோக்கு போஸ் கொடுக்கிறது, இந்த பர்சனாலிட்டி பப்ளிசிட்டி எல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது சார். Well, keep it up. பீஷ்மர்